கர்த்தருடைய ஜனம். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லை. துன்மார்க்கர் பாவமான வழியில் செல்லுகிறார்கள். பாவமான வழி அவர்களுடைய ஜீவியத்திற்கும் ஆத்துமாவிற்கும் ஆபத்தான வழியாகவும் இருக்கிறது. தங்களுடைய துன்மார்க்கமான வழியே தங்களுக்கு பாதுகாப்பானது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் தப்பிதமானது. அவர்கள் பாதுகாப்பு என்று சொல்வதுதான் அவர்களுக்கு ஆபத்தாக முடியும். துன்மார்க்கர் பாவ வழியில் செல்லும்போது தங்களுடைய துன்மார்க்கத்தையோ தங்கள் மதிகேட்டையோ தங்கள் ஆபத்தையோ அவர்கள் நோக்கி பார்ப்பதில்லை. தங்களுடைய துன்மார்க்கமான வழியில் தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்னும் உணர்வு கூட அவர்களிடத்தில் இல்லை. அக்கிரமக்காரர் துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். தங்களுடைய பாவ கிரியைகளில் சந்தோஷப்படுகிறார்கள். ஒருவன் தன்னுடைய கடமையை நேர்த்தியாய் செய்வது போல அக்கிரமக்காரன் துன்மார்க்கமான கிரியையை நேர்த்தியாய் செய்கிறான். பாவத்திற்கு பலன் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகளுக்கு ஆத்தும மரணம் சம்பளமாக கொடுக்கப்படும். அக்கிரமக்காரர் தேவனுடைய ஜனங்களை பட்சிக்கிறார்கள். அப்பத்தை பட்சிக்கிறது போல அவர்கள் தேவனுடைய ஜனங்களை பட்சிக்கிறார்கள். அப்பத்தை பசி வெறியோடு பட்சிப்பது போல அவர்கள் தேவனுடைய ஜனங்களை வெறியோடு பட்சிக்கிறார்கள். அவர்கள் தேவனையும் அவருடைய ஜனங்களையும் விரோதிப்பதுதான் அவர்கள் பட்சிப்பதற்கு மெய்யான காரணம். அக்கிரமக்காரர் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் சத்துருக்களாயிருக்கிறார்கள். அக்கிரமமான கிரியைகளை செய்வது அக்கிரமக்காரருக்கு அப்பம் புசிப்பது போலவும் திராட்சரசம் பானம் பண்ணுவது போலவும் இருக்கிறது. அக்கிரம செய்கையே அக்கிரமக்காரரின் போஜனம். துன்மார்க்கமான கிரியைகளே அவர்களுடைய பானம். அக்கிரமக்காரர் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஜெபிக்காதவர்களிடத்தில் நன்மையான காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். துதி பெருகும், தேவனுடைய கிருபை நமக்குள் பெருகும். அக்கிரமக்காரரோ கர்த்தரை தொழுது கொள்ளாததினால் அவர்களுக்கு தேவனுடைய கிருபை கொடுக்கப்படுவதில்லை. அக்கிரமக்காரர் ஏழைகளுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறார்கள். ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தரே அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்கிறார்கள். நீதிமான்களின் ஆலோசனைகளை அக்கிரமக்காரர் அலட்சியம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய அக்கிரமமான துர் ஆலோசனைகளில் பிரியப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லை. அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்யும்போது சந்தோஷப்படுகிறார்கள். அதே வேளையில் அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். சிலர் அக்கிரமமான காரியங்களை செய்துவிட்டு துன்மார்க்கர் பெருமைப்படுவதும் உண்டு. அதே வேளையில் தங்கள் அக்கிரம கிரியைகளை நினைத்து அவர்கள் பயப்படுவதும் உண்டு. அவர்கள் ஆசையாய் நிறைவேற்றிய பாவங்களே அவர்களுக்கு ஆபத்தாய் வந்துவிடுகிறது. சந்தோஷத்தோடு பாவம் செய்தவர்கள் இப்போது தங்கள் பாவத்தின் விளைவுகளை நினைத்து பயந்து நடுங்குகிறார்கள். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் அழிந்து போவான். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். இதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆறுதல். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அப்சலோம் தாவீதை துரத்தி விடுகிறான். தாவீதின் சத்துருக்கள் அவரை பிடிப்பதற்கு துரத்தி வருகிறார்கள். தாவீது தன்னுடைய ஆபத்தான வேளையிலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆறுதலாக இருக்கிறார். கர்த்தரே தனக்கு அடைக்கலமானவர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போகும்போது கர்த்தர் தன்னுடைய சிறையிருப்பை திருப்புவார் என்று தாவீது நம்பிக்கையோடு இருக்கிறார். தாவீதின் இருதயத்தில் கர்த்தரை பற்றிய சிந்தையே நிரம்பி இருக்கிறது. அவர் கர்த்தருடைய கிருபையையும் நீதியையும் இரக்கத்தையும் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் மனுபுத்திரரின் அருவருப்பான கிரியைகளை நினைத்து
தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கவலையோடு வேண்டுதல் செய்கிறார். எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்ப்பது போலவே தாவீதும் பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு வரப்போகிறது. காலம் நிறைவேறும்போது சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். மனுஷருடைய பாவங்களில் இருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இருக்கிறார். தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரையும் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருமாறு அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறவர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டு. மனுஷர் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை நீக்குவார்.